ஓகே மேடம். ஓகே சார். என்னாச்சு? பாட்டியை காணும். ராஜா, ஜானகி பாட்டியும் 3 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிருக்காங்க. கூட்டத்தில் மிஸ் ஆயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராஜா. அந்த பாட்டிய 3 பேர் கடத்த திட்டம் போட்டாங்க. அப்போ பாட்டி சொல்ற கதை மட்டும்தான் நிஜத்தில் நடக்குது. அப்படின்னா பாட்டியை கடத்தினது யாரு? பாட்டி காணாம போல. என்ன சொல்ற? ஏன்பா அப்படி எங்களை பார்க்குற? பாட்டியை நீங்கள் தானே கோவிலுக்கு கூப்பிட்டு போனீங்க? எங்களே சந்தேகப்படுறியா? நல்லதுக்கே காலம் இல்லைப்பா. இந்தா அர்ச்சனை பண்ண டிக்கெட்டு பார்த்துக்கோ. இந்தா கோயில் பிரசாதம் போதுமா? கோயில் பக்கத்தில் ஹோட்டலில் சாப்பிட்ட பில்லு. இந்தாப்பா அட்வான்ஸு, புக்கிங்கு, பஸ்ஸு டிக்கெட் அப் அண்ட் டவுன் பார்த்துக்க. போதுமா? போதுமா? இது போதுமே. போகும்போது 4 பேருக்கு புக் பண்ணியிருக்கீங்க, ரிட்டர்ன் வரும்போது 3 பேருக்கு தான் புக் பண்ணியிருக்கீங்க. ஐயோ, ஸோ போகும்போதே உங்களுக்கு தெரியும் பாட்டி தொலைஞ்சு போயிடுவாங்கன்னு. பாபநாச படம் பாதி தான் பார்த்தீங்களா? சொல்லுங்க, ஏன் அப்படி பண்ணீங்க? எல்லாம் உன்னால் தான். பாட்டிக்கு பலாரம், எங்களை பார்த்தா இலக்காரமா? எல்லா சலுகையும் பாட்டிக்கு தான். என் தலகாணி எடுத்து பாட்டி காலுக்கு வச்சியா இல்லையா நீ? எங்கேயா விட்டு வந்தீங்க? சொல்கிறேன் வாங்க. ஓம் ஸ்ரீ கணேசாய நமः. ஓம் ஸ்ரீ சாயீஸ்வராய நமः. ஓம் ஸ்ரீ மகேஸ்வராய நமः. ஓம் ஸ்ரீ கணேசாய நமः. பாட்டி, பாட்டி. ராஜா, பாட்டி. ஓம் ஸ்ரீ கணேசாய நமः. ஓம் ஸ்ரீ மகேஸ்வராய நமः. பாட்டி. ராஜா, நல்ல வேளை நீ வந்துட்ட. என்னை கூட்டிட்டு வந்தவங்க அந்த 3 பேரும் பாட்டி நீ இங்கே உட்காரு, நாங்க வந்து கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுப்பா. அவங்க எங்கே போயிட்டாங்களோ பாவம், நீ போய் தேடப்பா. அவங்கள நான் பார்த்துக்கிறேன் பாட்டி. ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது. போக மாட்டேப்பா. நீ கூட என்னை விட்டுட்டு எங்கேயுமே போயிடக்கூடாது. போக மாட்டேன் பாட்டி, போக மாட்டேன். எங்க நம்ம ஹீரோ காணுமே? அதான் அங்கே இருக்கார் சார். ஓகே. ஐயா வணக்கங்க ஐயா. குட் மார்னிங் சார். ஹீரோ சார் லயா கையை காட்டின உடனே வண்டி சேஸ் பண்ணி போய் கண்ணாடி உடைச்சிருக்கீங்க. சிரிக்காதீங்க ஐயா, எவ்வளோ ஹீரோயிசம் காட்டியிருக்காரு. ஐயா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அன்னைக்கு போஸ் முழு திறமையை காட்ட சொன்னார்ல, அதான் மொத்தமாக காட்டிட்டாரு. ஓ, ஜிஎம் போஸ்ட்டுக்காகவா? ஐயா ஜிஎம் ஆயிட்டீங்கன்னா ரைட் ஹேண்டா நம்மளை கூட வச்சுக்கோங்க சார். அடிக்கிற காத்துல காகிதமும் பறக்கும், பறவையும் பறக்கும். காத்து நின்னாதான் தெரியும் எது காகிதம் எது பறவைன்னு. இப்ப நீ யாருன்னு புரிஞ்சிச்சா? யோ, வந்தமா வேலை செஞ்சமா சாயங்காலம் தூள் பிஸ்கெட் வாங்கிட்டு போனமான்னு இல்லாம ஜிஎம் போஸ்ட்டுக்காக ஆசைப்பட்ட கண்டமாயிடுவேன். மைண்ட்ல வச்சுக்க. வேலை பாருயா. அஜீரணம் பித்தத்துக்கு இஞ்சி ஜீரகம். குழந்தைங்களுக்கு லூஸ் மோஷன் ஆனால் என்ன பண்ணணும்? கழுவி உண்ணணும், அது கூட தெரியாதா? நீங்கள் சொல்லுங்கள் பாட்டி. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. டாக்டர் அனிதாவை நாளை இதே நேரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீ கிளம்பலாம். பாருங்க பாட்டி. கொடுத்துடுப்பா. ஏதோ ஒரு பரீட்சையில் நாட்டு வைத்தியத்தை பற்றி எழுதிடுமா, அதை கேட்டுக்கிட்டு இருக்கா. கொடுத்துரு பாட்டி. பார்த்து, உங்களுக்கு சுடிதார் போட்டு கூப்பிட்டு போய் நீட் எக்ஸாம் எழுத வச்சு ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு போகிறாங்க. இது அப்படியே கொஞ்சம் வெளியே போய் முறையுமா? நான் கதை கேட்கணும். நீங்கள் குழந்தையா என்ன? எப்போ பார்த்தாலும் கதை கதைன்னு.
கம்பெனில ஏதோ பிரசன்டேஷன் சொன்னீங்கல்ல, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாமே. என்ன டாக்டர் அம்மாவுக்கு திடீர்னு நம்ம மேலே இவ்வளோ அக்கறை? அக்கறையும் ஒன்றும் இல்லை, சும்மா சொல்லணும்னு தோணுச்சு. லைஃப்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். குட் நைட். நான் உனக்கு என்ன குட் நைட். ஒன்று சொல்கிறேன். குட் நைட். குட் நைட். குட் நைட் பாட்டி. பாட்டி, நம்ம கதை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏய் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, பாட்டி கதை சொல்றாங்க, நான் கேட்கலாம். ஏய் வத்தி குச்சி வனிதா, இப்போ ஏன் க்ரௌடு சேகர தவர் இங்கே ஒன்று பூனை மாதிரி எட்டி பாக்குது. ஏற்கனவே கதையை நாசம் பண்ணது பத்தாதா? போய் படுங்க. இனி 1 to 1 பாட்டி கதை சொல்லணும், நான் கேட்கணும். வாங்க பாட்டி, நம்ம வெளியே போகலாம். ஐயோ தனியா வரதனமா? வாங்க பாட்டி, பார்த்து மெதுவா. அடே இப்பவே இப்படின்னு அப்போ பெரிய சவுக்காரு தான். பாட்டி, இன்னைக்கு ஒரு நல்ல லவ் ஸ்டோரி சொல்லுங்க. அந்த ஸ்டோரியில் ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே லவ் வருது. அந்த லவ்னால ஹீரோ ஆசைப்பட்ட எல்லாமே அவனுக்கு கிடைக்குது. காதல் கதை. எஸ். 12ஆம் நூற்றாண்டுல ரோம் நகரத்துல ஒரு அழகான இளவரசி இருந்தா. அவளுக்கு பாதுகாவலனா ஒரு வீரன் இருந்தா. இளவரசியின் ஆசை எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்ற இந்த கைரான் வீரன் தயாராக இருக்கிறான். இளவரசி, உங்களை காண பெர்சியன் மன்னர் வந்திருக்கிறார். யார் இவன்? நகை கடை பொம்மை மாதிரி இருக்கான். என்ன விஷயமாக வந்தீர்கள்? தண்ணீர் வேண்டும். அதற்காகவா இவ்வளவு தூரம் வந்தீர்கள்? தெருமுனையிலே வாட்டர் பாக்கெட் வாங்கி குடிச்சிட்டு போயிருக்கலாமே. தண்ணீர் குடிப்பதற்கல்ல, வரும் வழியில் மன்னருக்கு வயிறு கலக்கி விட்டது. என்னது, பெர்சியன் மன்னருக்கே வயிறு கலக்குகிறதா? யாராக இருந்தாலும் கண்டதை தின்றால் வயிறு கலக்கத்தான். சரியாக சொன்னீர்கள். தண்ணீர் கொடுக்க முடியுமா முடியாதா? கொடுப்போம், கோவப்படாதீங்கள். என்ன கொடுக்கலாமா இல்லை கொட்டி அமைச்சிடலாமா? கொட்டி அமைச்சிடலாமா? கைரான் நாட்டு வீரர்கள் அதிகாரத்திற்கு அடிபடைய மாட்டார்கள். நீ தவறி பெர்சியன் நாட்டு மன்னரை அவமானப்படுத்தி விட்டீர்கள். உங்கள் நாட்டின் மீது போர் தொடுக்காமல் விடமாட்டோம். அட பாவிகளா, ஒரு பக்கெட் தண்ணீரை முடிக்க வேண்டிய பிரச்சனையை ஒரு வருடம் கொண்டு வந்து முடிச்சிட்டீங்களடா. அவமானப்பட்ட அந்த பாரசீக மன்னர் ரோம் நகர இளவரசியை தாக்க திட்டமிட்டார். அவளை காப்பாற்றின அந்த வீரனுக்கு அந்த இளவரசி என்ன பரிசு கொடுத்தா தெரியுமா? என்ன பாட்டி கொடுத்தா? என்ன கொடுத்தா? கொடுத்தாளே பாட்டி புக்கா? ஆமாப்பா, புக்கு தான். என்ன பாட்டி கதை சொல்ற? அந்த காலத்துல ஜெமினி கணேசன் படம்லாம் நீ பார்த்தது இல்லையா? சின்ன வயசுல பார்த்திருக்கேப்பா. காதல் மன்னன். இந்த ஸ்டேஷன்ல புக்கா கொடுப்பாங்க. அது சாதாரண புக் இல்லப்பா, பின்ன பைண்டிங் பண்ண புக்கா? அது அவளோட காதல் பரிசப்பா. ரோமாபுரி மன்னவனே, நீதிக்கரசனே, மக்களின் காவலனே, வாரி வாரி வழங்கும் கொடைவள்ளலே, நீ வாழ்க வாழ்க. நன்றி நன்றி.
ஹெர்குலஸ் குப்பை தொட்டிலேருந்து எழுந்து வந்த மாதிரி இருக்கானே, இவனுக்கு எப்படி இப்படி ஒரு அழகான பெண்? அழகை ரசிக்க வேண்டும் கைரான், ஆராயக்கூடாது. இதோ இந்த ஆப்பிள் கூட குப்பை தொட்டியில் இருந்து எடுத்ததுதான், ருசிக்கவில்லையா? என்ன மார்க்கம் போல துப்புவதை போல் அப்படியே மென்னு முழுங்குகிறான், பார்த்தாயா? திருடன். திருஷ்யா லகா சமாலகாய துமலாக்சரி கோயில் மலகலோயே நம்முடைய ரோம் சாம்ராஜ்யம் முன்னேற்றம் அடைய மேலும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்று கேட்டேனே, யாரிடமாவது நல்ல யோசனைகள் உள்ளதா? உண்டு அரசே. அரசே, இந்த புத்தகத்தில் போர் தந்திரங்கள், வியூகம், மருத்துவம், வணிகம் இவ எல்லாம் சம்பந்தப்பட்ட அனைத்து யோசனைகளும் இதில் உள்ளது. சவாபியன் இந்த ருக்வ ஒருவர் தானா? நான் இருக்கிறேன். கைரான் வீரர்கள் எதையும் மிகைப்படுத்தி கூறுவதில்லை. எப்படி? கைரான் வீரர்களின் சார்பாக இதை சமர்ப்பிக்கிறேன். புடிங்க மனா, கை ஒலிக்குது. கிர்மியா பிஸ்கோத்தா ஃபிஃப்தே 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 ஃபிஃப்தே. இந்த 2 புத்தகத்தையும் சோதித்து பார்த்தால் இந்த நாட்டை ஆளும் முழு தகுதியுடையவர் மாஃபியா மோர்பியஸ். நான் கைரான். Ruko. Sila kasa malaki lo kaya sumaya okay. Umalak siyo hindi malak setwa. கைரோனுக்கு என் ராஜ்யம் வழங்கி என் மகளையும் திருமணம் செய்து கொடுக்கிறேன். Apa kabar? என்ன என்னாச்சு? Maikla, Icha. அந்த இளவரசி கொடுத்த புக்குனாலதான் அவனுக்கு ராஜ்யமும் கிடைச்சிடுச்சு, அந்த இளவரசியும் கிடைச்சிட்டா. எப்படி? பாட்டி பாட்டி சூப்பர் பாட்டி, இதுதான் வேணும் பாட்டி. நான் அப்ப நான் கிளம்புறேன் பாட்டி. இல்லப்பா, உட்காரு, இன்னும் கதை முடியல. நீ வேற இன்னும் என்ன இருக்கு? பதவி கிடைச்ச முதல் நாள்லயே அங்க இருந்த வயசானவங்களை எல்லாம் துரத்திட்டா. ரோமாபுரி மன்னவனே, நீதிக்கரசனே, மக்களின் காவலனே, வாரி வாரி வழங்கும் கொடைவள்ளலே, நீவீர் நீடூடி வாழ்க. மன்னிக்க வேண்டும், என்னிடம் பரிசு பொருட்கள் எதுவும் இல்லை. மன்னர் இப்படி கூறலாமா? அப்போ கத்தி வச்சோ மூஞ்சி இப்படி கீறலாமா? இந்த பழைய பாட்டியை இன்னும் எத்தனை வருஷம் பாடியா மாத்தி நிற்க போற? அரசரே, சரியாக சொல்லிட்டீங்க. சார் யாரு? இந்த நாட்டுக்கு நான் தான் ராஜதந்திரி. டக்குன்னு எந்திரி, லேட் ஆகுது. வயசு என்ன? ஆடி வந்தா 67 வரும். ஆடி வரத்துக்கு முன்னாடியே உன் பாடி வந்துடும் போல. இன்னும் நீ இந்த சீட்ல உட்காந்து தேய்ச்சின்னு இருக்கிற. இனி இந்த கைரா நாட்டிற்குள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் யாரும் இருக்கக்கூடாது. அனைவரும் நாட்டை விட்டு வெளியேறுங்கள். அண்ணா, திடீர்னு சொன்னா நாங்க எங்க போறது? முன்னாடியே சொல்லியிருந்தா யூஎஸ்ல இருக்கிற உங்க அக்கா வீட்டுக்கு போயிருப்பியா? ஆமா, என்னடா மண்டை இது? சாணா பிடிக்கிற கல்லு மாதிரி. ஹெர்குலஸ், இந்த பெருசுங்களை பெருகி தள்ளு. ஓகே. ஏய், வெளிய போங்க. வயசானவங்க எங்கேயே போகணுங்க? போறியா? போறேன். இந்த சைடு வரவே கூடாது. ஹெர்குலஸ், உமது வயது என்ன? அண்ணா 60. இல்ல இல்ல 50, 40. வேண்டாம், நீயும் நாட்டை விட்டு வெளியேறிவிடு. அண்ணா கெட் அவுட் ஐசே. கைரான்ஸ் வீரர்களே, ஏன் பாட்டி? கதை என்ன அப்படித்தான். நல்லவன் எல்லாம் கெட்டவனாவான், கெட்டவன் எல்லாம் நல்லவனாவான். அப்பதானே கொஞ்சம் சுவாரஸ்யம் இருக்கும். என்ன பாட்டி கதை சொல்ற? கடைசியா எல்லாத்தையும் போட்டு சொதப்புற. எப்படி பாட்டி ஹீரோ வில்லனாவான்? கொஞ்சம் நல்லா யோசிச்சு வேற ஏதாவது ஒரு கிளைமேக்ஸா கொஞ்சம் சொல்லு பாட்டி. போ ராஜா, உன் மனசுக்கு வந்ததெல்லாம் நான் கதையா சொல்ல முடியாது. குட் நைட், எனக்கு தூக்கம் வருது. பாட்டி பாட்டி என்னை எழுப்பாதே, இப்போ கதை கிடையாது. தூங்கு நீ போய். நாளைக்குள்ள ஸ்டாக் எல்லாம் கிளியர் ஆயிடும்ல? கன்ஃபார்மா கிளியர் ஆயிடும் மேடம்.
கவலைப்படாம போங்க. நான் ஏன் கவலைப்படணும்? கிளியர் ஆகலைன்னா நீங்க தான் கவலைப்படணும். இல்ல. அடுத்த ஆர்டர் வேற யாருக்காவது கொடுத்துருவேன். நோ மேடம், ஐ வில் கிளியர். see. Hey, surprise. நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். ஆமா, என்ன இது கழுத்துல? இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே சரியான ஆக்ஷன் பிளாக் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் பல்லான மேட்டர்லாம் இருக்குது. ஏதாவது ஒளரிட்டே இரு. வா இப்படி. ரொம்ப நாளா ஒரு முக்கியமான விஷயம் உனக்கு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன லவ் மேட்ரா? எப்படிடா? எல்லாம் அப்படிதான். சரி நீயே சொல்லு. ஆனா அப்பாவை நினைச்சாதான். அப்பாவை நினச்சி நீ கவலைப்படாத. ஸ்டேட்டஸ் மேட்ரு எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிருவேன். லண்டன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபீல் ஆச்சு. அது உனக்கு சொல்லணும்னு நினைப்பேன். ஆனா எப்பவும் உன் கூட யாராவது இருப்பாங்க. இப்போதான் யாரும் இல்லையே. சொல்லு. எனக்கு பெங்களூர்ல ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா. பாய் ஃப்ரெண்டா? அப்போ நான் யாரு? நீ ஃப்ரெண்டுடா. கிஸ் எல்லாம் கொடுத்தியே. ஆமா, கணத்துல கிஸ் கொடுத்தா ஃப்ரெண்டு, லிப்ல கொடுத்தா பாய் ஃப்ரெண்டு. ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் தானே இருக்குது. லிப்பில் கொடுத்து பாய் ஃப்ரெண்ட் ஆகிடலையா? சி கிராக். எப்போ விளையாட்டு தான். இன்னைக்கு அவள் பர்த்டே செலிப்ரேட் பண்ண பெங்களூர் போகிறேன். அப்பா கேட்டா ஏதாவது சொல்லி சமாளிச்சிடு ப்ளீஸ். லயா, லயா லவ் பண்ணாலும் பரவாயில்லையா? அந்த புக்காவது கொடுத்துட்டு போகலையா? அப்போ தான் கம்பெனி ஓனராக முடியும்.